நீங்களா அண்ணன் தம்பிடா நீங்கள் மாலை போட்டு மட்டும் பொறுப்பாக இருக்க மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா வேல் வந்துருக்கு பஸ் ஸ்டாண்டில் இது பிள்ளை ஏதாவது போட்டுருந்தாங்க அவங்க வரத்துக்கு வெளியே பிள்ளை ஏதாவது வரி வச்சுருந்தாங்க வேற வீடியோ இருக்கிறேன் இங்கே தான் போய் மாதிரி புல்லாக வேற போனது இப்போ பச்சைலாம் பறதில்ல பனி பெய்யுற உள்ள வரும் கோவிந்தா என்று சொன்னான் நமக்கு கீழே இருக்கிற பசங்க நமக்கு சேவை செய்யக்கூடிய ஆளு அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீ கோவப்படலாமா பதறலாமா? ஆனால் இந்த ஈரோடு உலகத்தையும் கட்டி காட்டக்கூடிய பவர் உங்களுக்கு இருக்குது. உன்னை தேடி கொரோனா கோடி மக்கள் வராங்க, எல்லாருக்கும் வர கொடுக்குது. பால் விட மாட்டாரு. யாவற்றவர்களுக்கு வரம் கொடுத்தாலும் என்னுடைய வேலையில் என்ன? பிரம்மன் படைப்பது, சிவன் படி அளப்பது, மகாவிஷ்ணு அதர்மத்தை அழிப்பது, தர்மத்தை நிலைநாட்டுவது, காட்பது என்னுடைய வேலை. இருந்தாலும் என்னுடைய வாகனமாகப்பட்ட கடுராஜன் அவனால முடியாமல் நேரத்தில் கோவிந்தா என்று ஒரு குரலை கொடுக்கின்றான். என்னுடைய வார்த்தையும் காதல் கேட்டு சத்தியம் அஞ்சாமல் கோவிந்தன் எங்கடா இருக்கிறான் என்று கோபத்தை ஆற்றாமல் சென்று விட்டான். அதனால் என்னுடைய சக்கரத்தை இடித்து வீசி அவனை இருதுண்டாக அறுத்து விடுவேன். ஆனால் தம்பி ரெண்டு கண்ணு மாதிரி நினைச்சீங்க சாமி அப்படின்னு கெஞ்சறான். ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணா நினைச்சீங்க. நீயே பொறுத்து அவங்களுக்கு சாபம் விடாத. நம்ம பசங்க அவங்க நமக்கு சேவை சாபமா விடாத. அண்ணா எத்தனை நீ சொன்னாலும்
கோவிந்தனுக்கு கோபம் வராது. கோபம் வந்தாலும் இந்த அண்டமும் தாங்காது, தானும் அடக்கிக் கொள்வதில்லை. ஏனென்றால் என்னை எத்தனையோ பேர்கள் எத்தனை ஆயிரம் கேள்வி கேட்கின்றார்கள், என்னை தினமும் பொழுதும் நிந்திக்கிறார்கள். மனம் பொறுப்பேன். ஆனால் என்னையும் பாராட்டி எடுத்து இருந்தவனை என்னுடைய சக்கரத்தால் அறுப்பேன். தம்பி, அவர்களோ சின்ன சிறு பசங்க, முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா சாபம் விட வேண்டாம். நீயே காலங்கள் சென்று அரசு கொண்டு வா. நம்ம இருந்தாலும் இருக்கட்டும் அண்ணா. ஆனால் கடுராஜனே, என் அண்ணனை என்னை பார்த்து என்னையும் என்று பொருட்படுத்தாமல் வார்த்தை எளிதமாய் பேசினான் என்று வரும்பொழுது எனக்கோ எத்தனையோ ஆறுதல் சொல்கிறார் என் அண்ணன். என்னுடைய அண்ணன் எத்தனை ஆறுதல் சொன்னாலும் என்னுடைய வாகனமாகப்பட்ட கடுராஜன் உன்னை ஏவி பேசினார். தான் மனம் பொறுப்பதில்லை, தான் நெஞ்சம் அடங்குவதில்லை. இருந்தாலும் இருக்கட்டும், நான் ஒரு இன்று வரமளிக்கின்றேன். எப்படி என்றால், இனியோ இன்று முதல் கொண்டு உன்னை போல் பறவை இனங்களுக்கு எல்லாத்திற்கும் எல்லா பறவைகளுக்கும் தலைவனாகவும் எல்லா பறவைகளையும் சிறந்த பறவையாகவும் ஆகாயத்தில் பறக்கும்படியும் வனம் கடல் எங்கும் பறக்கலாம், எங்கும் வசிக்கலாம். அப்படி நீ ஆகாயத்தில் பறக்கும் பொழுது உன்னை ஏனிடமாக எண்ணி பேசினான் ஆதிசேஷன். உன்னுடைய நிழல் பட்டால் நிச்சயமாக அவன் மரணம் அடைந்து விடுவான். இந்த வரைக்கும் உனக்கு நான் தந்துள்ளேன். எங்க வேணாலும் பறக்கலாம். ஆதிசேஷா, என்று பார்க்கிறாய். அதாவது அவனுடைய நிழல்படாமல் படைக்கு அவனுடைய குரல் ஒன்று கண்டாலே போய் செடியிலேயோ வலையிலேயோ மலையிலேயோ புகுந்து வாழ்ந்து கொள். இல்லாவிட்டால் நிச்சயமாக உனக்கு மரணம் அடைவாய். சென்று விடு. போட்டோ எடுத்துட்டானாமா? என்ன கதை? கதை நரிக்குது. போட்டோ எடுத்தாச்சு.